வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து பொங்கல். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து அழகாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நைட்டி தான் வந்து போட்டு வந்திருக்கேன். இப்போ அழகாக வந்து நம்ம ரெடி இல்லைமா? ஃபஸ்ட் நான் என்னென்ன காஸ்டியூம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேங்கிள், த்ரெட் பேங்கிள், ஆரஞ்சு வித்து பிங்க்கில் இருக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டேக் பண்ணுறேன், ஏன்னா இதில் டேக் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ, ஒரு ஆரஞ்சு வித் பிங்க்கில் சூப்பராக சில்வர் சரி கோல்டன் சரி யூஸ் பண்ணி நல்லா கிராண்டாக இருக்கும். வீட்டிலே ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது வந்து அதுக்கு பேர் பண்ணக்கூடிய ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ப்ளவுஸ். நான் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்க மாதிரி. அந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அவங்க அந்த மாடலே வந்து சூப்பராக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக் நெக் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகலாமா? சும்மா நல்லா இருக்கா அந்த மாடல்? எனக்கு ஃபைனலாக அழகாக ரெடி ஆகிட்டேன். அழகாக அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாக இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த மெகந்தி போட்டோன்னே ஏதோ ஒரு நியூலி மேரிட் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மாமியார் வந்து அந்த பொங்கப்பானை, சக்கை, வெல்லம், அதெல்லாம் தேலக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பொங்கப்பானையை தூக்கிட்டு கோவில் வீட்டுக்கு போயிட்டு கோவில் வீட்டிலேருந்து எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வருவாங்க. ஸோ கோவில் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டேன். அப்போ தான் யோசனை வந்துச்சு, ஐயோ காலில் வந்து செருப்பு போட்டிருக்கோமே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து செருப்பு போட்டு கோவில் வீட்டுக்கு போகும்போது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க லாஸ்ட் டைம் வீடியோவில், செருப்பு போட்டு போகாதீங்க. ஆக்சுவலாக செருப்பு போட்டு போவேன், கரெக்டாக வந்து அந்த கோவில் வீட்டுக்கு முன்னாடி செருப்பு கழட்டிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இருக்குமா, ஸோ சுடும் இல்லை, அதனால தான் வந்து செருப்பு போட்டு போவேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி செருப்பு போடாமல் வந்தேன். கோயில் வீட்டுக்கு போனால் யாருமே வரல, நான் தான் ஃபஸ்ட்டு கூட. அண்ணி மட்டும் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கூடையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கீழே இறக்கி விடு, அடி வாங்க போகிற பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு, ஆனால் இதுவும் சொறி ஆகிட்டே இருக்குல்ல ராசமா, அப்படியே ஒரு மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டினா இவ எவ்வளோ உசுராக இருக்கா பாரு. பார்க்காதா ஆமாப்பிள்ள மாதிரி இருக்காளவ. அம்மா தொட்டுட்டேன், தொட்டுரு, அப்புறம் அம்மா தொட்டுட்டேன், அப்பா தொட்டுட்டேன்னு சொல்லு. ஆட்டுக்குட்டியா புனேஷ் மாமா? கிளம்பிட்ட போல பொங்கலுக்கு? கிளம்பியாச்சு மாமா. சாரி சூப்பராக இருக்குது. சாரி வந்து ஒரு பிங்க் வித்து பிங்க் வித்து ஆரஞ்சு காம்பினேஷன் இருக்க மாதிரி சாரி. இது கூட பேர் பண்ணிக்க ஒரு ஆரி ப்ளவுஸு. அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து காட்டினல அது மாதிரி த்ரெட் பேங்கில். ஸோ ஃபுல் அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன் அப்படின்னு நல்லா குழுன்னு இருக்கு. இங்கே தான் தண்ணி விட்டு எப்படி சொல்கிறது, கால் வைக்க முடியுது, அதனால் இங்கே நிற்கிறேன். நல்லா இருக்கலையான்னு சொல்லுங்கள். என்னோடய ப்ளவுஸ் நான் பேக் பேட்டர்ன் கலந்துருமா, இந்த பேட்டர்ன் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் வச்சு ஜெயிக்கணும்னு ஆசை. ஒரு மாதிரி ஹேங்கிங் வச்ச மாதிரி. எப்போவுமே நான் ஃபஸ்ட்டாக வந்துடுவேன். நான் பொங்க பானையை கொண்டாந்து கோயில் வீட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து வருவேன். ஸோ ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டாங்க. பொங்க பானையை வச்சு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் பொங்க பானையை தூக்கி தாயில் வச்சு இங்கேருந்து வந்து கோயில் வீட்டுக்கு வந்து போவோம். எல்லாத்தையும் கட்டணும். பொறுமையாக திருப்பணும் சொல்லி எப்பவுமே.
அப்படியே போஸ் குடு. ஏமா ஏமா அப்படியே போஸ் குடு. மாமியார் தான் எப்போ பொங்கல் வைப்பாங்க. இன்னைக்கு என்ன வைக்க சொல்லிட்டாங்க. நான் சும்மா கிண்டி வீடியோ தான் ஆக்டிங் பண்ணுவேன். இந்த அரிசிடம் தண்ணியை கழுவி போடணும். தண்ணி இன்னும் அரிசிடம் தண்ணி ஊற்றலாமா? இது என்னோட பொங்கல் பொங்க போதுங்க. பொங்கல் வீட்டில் நிறைய வாட்டி வந்து பொங்கல் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த தலைப்பொங்கல் டைமில் பானையிலையும் வச்சுருக்கேன். ஆனால் கோவிலில் வந்து பொங்கல் வச்சதே கிடையாது. பொங்கல் வந்து சட்டி வைப்பேன். அப்புறம் வந்து மாமியார் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அரிசி மட்டும் சாமி கும்பிட்டு வந்து போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து பொங்கல் ஃபுல்லாக பண்ணுறது மாமியார் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து நான் வந்து காலையில் வந்து குளிச்சு கிளம்பல, நீனே போய் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே நானே வந்து போய் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் வந்து கோவிலில் வந்து பொங்கல் வச்சேன். சட்டியில் வைக்க போகிறோம், தண்ணி எவ்வளோ வைக்கணும் என்னென்னு பயந்துட்டே இருந்தேன். அப்போ நமக்கா தெரியாது, அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எப்போவும் போல் சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா நெய்யெலாம் நிறையா ஊற்றி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து எல்லா பொங்கல்லையும் வந்து ஒவ்வொரு கரண்டி வச்சு எடுத்துப்பாங்க. புனேஷ் மாமா நான் பொங்கல் கூட வந்து இறக்கியாச்சு. வந்து இறக்கியாச்சு. ஆ வெயில் தான் சரியான வெயில் மாமா. அப்படியா? அப்படியே பழுத்துருச்சு மீன். என் கால் காட்டாத, என் கால் ஹல்கா இருக்கும். காட்டு காலை காட்டு காட்டுறேன். வெயிலில் கிராமத்தில் அப்படிதான் இருக்குங்க. நல்லா தான் இருக்கு. சரியா இன்னும் கொப்பளிக்கு வித இன்னும் கொப்புல வரவே இல்லை. போயிருக்கு கொப்பளம். இந்த ஆதலால் காதல் செய்தி படத்தில் அந்த குழந்தைய வந்து அழும்பிமா வெயில அந்த மாதிரி அவன் சின்ன பழுதா. அப்புறம் எல்லாம் ஓடி தூக்குனாங்க. வெயிலுமே அவ்வளோ வெயிலுமே, வெயில் எடுத்து கலந்து பிள்ளை எல்லாம் ஓடி தூக்குனாங்க. பொங்கல் வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பாரு.